எப்படி ஆன்மீக கணிப்புகள், ஜோதிடர்களுடைய கணிப்புகள் இந்த அளவுக்கு துல்லியமா தமிழக அரசியலை நிர்ணயிச்சு 2025 டிசம்பர்லயே சொல்லிட்டோம். இந்த மாதிரிலாம் வரும். ஆளக்கூடியவர் மாணவனாக இருப்பார். இளைய சமூகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் உலகத்தை ஆள போறாருன்னு நம்ம எப்போ சொல்றோம்னா 2025லயே நம்ம ஒரு பேட்டியில சொல்லிட்டோம். வெயில் தாக்கங்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக குளிர்ச்சியாக ஒரு மந்திரங்கள், ஒரு தந்திரங்கள்லாம் இருக்கு. தந்திரம்னா பயப்பட வேண்டாம், சாஸ்திர ரூபமா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதுல ஒன்று தானே இது. நானுமே அதிகாரம் எனக்கே வேணும் அப்படின்னா நான் ஓட்டு போட்டாதான் அதை நம்ம கணிச்சிட்டோம். எப்படி எக்ஸாக்டா விஜய் வருவாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஆளக்கூடிய மாணவன். தொலைக்காட்சியில நேரலை செய்யக்கூடிய அந்த செய்தியாளர்களே கூட ஆன்மீக ரீதியா விஜயோட ஆட்சிக்கு நித்தியகண்ட பூர்ண ஆயுசு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது. நித்தியகண்ட பூர்ண ஆயுசு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பூர்ண ஆயுசுங்கிற போது பூர்ணமா இருப்பாருன்னு தானே அர்த்தம் இல்ல. நித்தியகண்ட, ஆமா, நம்ம லோகத்துக்காக நிக்கிற போது அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். வந்துட்டாங்க, தடங்கள் இருக்கும். அவர் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடகராசியில் இருக்கவன் சாதாரணமாக இருப்பாங்க. நான் ஒரு பதவியில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்காது, ஒரு செல்ஃபிஷ் இருக்காது. நம்ம சொன்ன கணிப்பு கரெக்டாக இருந்ததுனால இந்த ஆட்சியானப்பட்டது 4 மாத காலம் விஜயே கொஞ்சம். இந்த ஆட்சியில் எந்த துறையில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், எந்த துறையில் வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்றத கணிக்க முடியும். நீங்கள் மக்களுக்கு என்ன தேவைன்னு அவரே ஒரு விஷயத்த சொல்றாரு. தொட்டா ஷாக்கடிக்கும் சொல்லுவாங்க. அந்த துறையில ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஸ்ரீராம் குருஜி ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இன்றைக்கு நம்ம கூட ஸ்ரீராம் குருஜி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அரசியல் ஆய்வாளர்களின் அனுபவம் மிக்க அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்யாயி துல்லியமான ஆன்மீக கருத்துக்களால கணிக்கப்பட்ட அந்த கணிப்புகள் தான் இப்போ உண்மையாகியிருக்கு. எப்படி ஆன்மீக கணிப்புகள், ஜோதிடர்களுடைய கணிப்புகள் இந்த அளவுக்கு துல்லியமா தமிழக அரசியலை நிர்ணயிச்சிருக்கு சார்? ஸ்ரீராம் குருஜி சேனல்ல இன்னைக்கு விபரீதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். முதல் டைமாக ஆன்மீகத்தில் அரசியல் எப்படி இருக்கும், லோகங்கள் எப்படி இருக்கும், உலகங்கள் எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி வெளியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதை சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக உலகத்தில் என்னென்ன நடக்கும் நடக்காது, அரசியலில் யார் முதல்ல வந்து உட்கார போகிறா, என்ன நடக்க போகுது, அது சுவாமியோடைய கிருப்பையில், பரமேஸ்வரர் கிருப்பையில், பெருமாள் கிருப்பையில், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்களோட கிருப்பையில் என்ன நடக்க போகுதுன்னு காமனாக ஒரு உலகத்தில் என்னென்ன அமைப்புகள் வரப்போகுது, என்னென்ன சீற்றங்கள் வரப்போகுதுன்னு நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கோம். அதை இன்றைக்கி நம்ம சேனல்லே சொல்ல போகிறோம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, உலகத்தில் ஆன்மீகத்தை நம்புறதுக்கு இப்போ தான் நம்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்புறதுக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய நடக்குது. பிரபபவ, இந்த வருஷத்துக்கு பேர் பிரபபவ வருஷம். இந்த வருஷம் என்னன்னா ஆளக்கூடிய ஒரு வருஷம். பிரபபவ, பவன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முருகரோட ஒரு சொல். சஷ்டிய நோக்க சரவண பவா அப்படிங்கிற அந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுனால தொடக்கம் ஆளக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் முதல்ல இயற்கை சீற்றம் நம்மளுக்கு நடந்திருக்கும். 2026 குண்டு போட்டாங்க, எங்கெங்கேயும் நிறைய விஷயங்கள். நம்ம இந்தியா போர்லாம் அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம மக்கள்லாம் மாட்டிக்கிட்டு நிறைய பேருக்கு இங்கே பென்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வர முடியாத சூழ்நிலைலாம் ஆயிருக்கு. ஏன்னா அங்கே துபாயில ஃப்ளைட் கிடைக்கல அப்படி இப்படின்னு. நம்ம இதை 2025 டிசம்பர்லேயே சொல்லிட்டோம். இந்த மாதிரிலாம் வரும். ஆளக்கூடியவர் மாணவனாக இருப்பார். இளைய சமூகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் உலகத்தை ஆள போறாருன்னு நம்ம எப்போ சொல்கிறோம்னா 2025லயே நம்ம ஒரு பேட்டியில் சொல்லிட்டோம். அந்த விஷயம் நடக்க போகிறது அப்படிங்கிறதோட நடந்துருச்சு. நிறைய விஷயங்கள், இயற்கை சீற்றம் நடந்துருச்சு. உலகத்தை ஆளக்கூடிய ஒருத்தர் ரொம்ப யங்கான ஒரு டீம்
இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. சுவாமியோட கிருபை தான். ஆன்மீகம் எம்மதமும் சம்மதமும் அந்த காலத்தில் ஆரம்பிச்சது, இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. உலகத்தில் இனிமேட்டு நிறைய நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். அந்த நல்லதை மட்டும் நம்ம பார்ப்போம். தமிழக முதலமைச்சரா ஒரு மாற்று கட்சியை சேர்ந்து விஜய் அவர்கள் உருவெடுத்திருக்காங்க. இதுதான் நீங்களும் ஒரு தனியார் ஊடகத்துல இதற்கு முன்னாடி பேசும்பொழுது துல்லியமா கணிச்சிருந்தீங்க. விஜய் ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்ன வார்த்தைகள் இப்ப உண்மையா இருக்கு. அதை எப்படி நீங்க கணிச்சீங்க? நம்ம ஊடகத்தில் போய் சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை. நம்ம எவ்ரி இயர் ஒரு லோகக்ஷேமத்துக்காக நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணுறோம். லோகக்ஷேமத்துக்காக, மழைக்காக பண்ணுறோம். அஸ்வமேத யாகம் நடக்கிறது. வெயில் தாக்கங்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக குளிர்ச்சியாக ஒரு மந்திரங்கள், ஒரு தந்திரங்கள்லாம் இருக்குது. தந்திரம்னா பயப்பட வேண்டாம், சாஸ்திர ரூபமாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதில் ஒன்று தானே இது. நானுமே ஆட்சியை அமைக்கிறதுக்கு கூடிய கெப்பாசிட்டியில் நானும் ஒருவன் இல்லையா? நான் போய் ஒரு விஷயத்த ஒரு ஓட்டு போட்டால் தான் குடிமகன் நான் அங்கீகாரம் இருக்க முடியும். என்னதான் ஸ்ரீராம் குர்ஜியாக இருந்தாலும் அங்கீகாரம் எனக்கே வேணும் அப்படின்னா நான் ஓட்டு போட்டால் தான். அதை நம்ம கணிச்சிட்டோம். எப்படி எக்ஸாக்டாக விஜய் வருவார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஆளக்கூடிய மாணவன் என்னென்னா, நம்ம எப்படின்னா அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்போம், பரமேஸ்வரர்கிட்ட உத்தரவு கேட்போம். அதுக்கப்புறம் தான் இந்த லோகத்தில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத கணிப்போம். கணிக்கிற போதே வரும்போது என்னென்னா, நிறைய விஷயங்கள் வந்தாலும் நம்மளுக்கு சங்கடங்கள் நிறைய நடந்துருச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒருத்தர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். அவருக்கும் கஷ்டங்கள் வரும், போராட்டத்தை மீறி தான் அவரே ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் அமைச்சிருக்கார். ஸ்டார்டிங்கில் இருந்து 3 வருஷம் ஆச்சு. த்ரீனிம் விரதாய அகம் மாணவா லோகா க்ஷேமஹான்னு சொல்லுவோம். அதில் நம்ம கணிக்கும் போது த்ரீனிம் விரதாய அவர் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. கரெக்டாக எக்ஸாக்டாக ஆகுது இல்லையா? 3 வருஷத்துக்குள்ளே அவர் ஆட்சி அமைச்சிருவார், ஒரு முதல் அமைச்சராக உட்காருவாருங்கிறத நம்ம சொன்னோம். அதே மாதிரி நடந்துருச்சு. வந்த பசங்க, நான் மாணவன் அப்படின்னு நம்ம ஒரு கணிக்கிற போது சொன்னோம் இல்லையா? வந்திருக்கவங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸாக உள்ள வந்திருக்காங்க. அப்படிங்கிற போது நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க கணிச்ச போலே ஆட்சி அமைந்து விட்டாலும் இதற்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த 5 வருட ஆட்சி என்பது கூட முழுவதுமாக நடைபெறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. தொலைக்காட்சியில நேரலை செய்யக்கூடிய அந்த செய்தியாளர்களே கூட ஆன்மீக ரீதியா விஜயோட ஆட்சிக்கு நித்திய கண்ட பூர்ண ஆயுசு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது நித்திய கண்ட பூர்ண ஆயுசு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பூர்ண ஆயுசுங்கிற போது பூர்ணமா இருப்பாருன்னு தானே அர்த்தம் இல்ல? அப்ப நித்திய கண்ட, ஆமா நித்திய கண்டம் இருக்கு. அதான் சொன்னேனே, தடைகள் இருக்கும். அந்த தடைகளை மீறி தான் ஒரு ஆட்சியை உட்காரணும், ஒரு அமைச்சராக உட்காரணும் அப்படின்னா சும்மாலாம் உட்கார முடியாது. அந்த இடத்துக்குன்னு இருக்கிற ஒரு உஷ்ணம் இருக்கும். உஷ்ணம்னா சூடு, ஹீட்டு. அந்த ஹீட்டை தக்க வைக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வணங்குற சுவாமிலாம் போய் பாருங்களேன். முருகரை போய் வணங்கியிருக்காரு, சர்ச்சுக்கு முட்டி போட்டுட்டே போயிருக்காரு, தர்காவுக்கு போயிருக்காரு, ஷீரடி பாபா யாரு? ஒரு முஸ்லீம் சார்ந்த ஒரு மகான். நம்ம பதிவு சேவை சொல்கிறோம். அந்த முஸ்லீம் சார்ந்த ஒரு மகானை போய் தரிசனம் பண்ணிருக்கார். அவங்க அம்மா ஒரு பாபா கோவிலே கட்டியிருக்காங்க. எதை நினச்சி கட்டினாங்கலாம் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு கட்டுறதுக்குரிய கெப்பாசிட்டியை கொடுத்து அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னோம், சுற்றோர்கள் சார்ந்தவர்கள் கூட இருக்க மாட்டாங்கன்னு நம்ம ஒரு கணிக்கும் போதே சொன்னோம். சுற்றோர்கள்னா அவரை சார்ந்தவங்கெல்லாம் கிட்ட வச்சுக்க மாட்டார். என்னென்னா அப்படி இருக்கிற ஒரு ஆட்சி தான் அமையும்னு நம்ம ஒரு கணிப்பு சொல்லியிருக்கோம். அவங்க ஒய்ஃபும் வரல, அந்த குழந்தைகள் 2 பையன் ஒரு பொண்ணும் வரல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் போயின்னு இருக்கு. அவங்க எதிர்கட்சியோட ஒரு சம்பந்திகள் அப்படிங்கிற மாதிரி. அது எதுவாக இருந்தாலும் நம்ம லோகத்துக்காக கணிக்கிற போது அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். வந்துட்டாங்க, தடங்கள் இருக்கும். அவர் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாத காலம் அந்த தடங்கள் ஆனப்பட்டது இருக்கும். ஏன்னா சதுர்த்தம் கடக லக்னாக, அவர் கடக ராசியில் கடக லக்னத்தில் இருக்கிற ஒரு கடக லக்னமாக தெரியாது. ஆனால் கணிச்சு பார்க்கும்போது கடக ராசிங்கிற போது கடகம் என்ன பண்ணுன்னா கலகத்தை கொடுக்கும். கடகம் கலகத்தை கொடுக்கும், சீராகிடும், கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆளுநரை பார்க்கறதுக்கு எத்தனை வாட்டி அலைஞ்சாருங்கிறது
நம்மளுக்கே நீங்கள் நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பேன். ஆனால் அந்த விஜயானப்பட்டவர் உட்கார்ந்த ஒரு தன்மை அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கடகராசியில் இருக்கவங்க சாதாரணமாக இருப்பாங்க. நான் ஒரு பதவியில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்காது, ஒரு செல்ஃபிஷ் இருக்காது. நீ குப்பையில் சொல்கிறியா, நான் குப்பை கூட அழுறேன். நான் வெறும் கையெழுத்து போட்டுட்டு நான் கால் மேலே கால் போட்டு உட்காரத்துக்காக நான் வரல. இப்போ இருந்தவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம சொன்ன கணிப்பு கரெக்டாக இருந்ததுனால இந்த ஆட்சியானப்பட்டது 4 மாத காலம் விஜயே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கால் எடுத்து வைத்தால் நல்லது. அவர் எடுத்து வைப்பாருங்கிறதுனால எடுத்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆட்சி மாற்றம் யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்துல துல்லியமா கணிச்சாலும் இந்த ஆட்சியில எந்த துறையில் வளர்ச்சி அதிகமா இருக்கும், எந்த துறையில வீழ்ச்சி அதிகமா இருக்கும் அப்படின்றத கணிக்க முடியுமா? நீங்கள் மக்களுக்கு என்ன தேவைன்னு அவரே ஒரு விஷயத்த சொன்னார். அடிப்படை விஷயம், நம்மளுக்கு அடிப்படை சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், தூங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். அதை ஒரு விஷயமா நிறைய பண்ணுவார். நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம். ரொம்ப வேலையே இல்லாத ஒரு குழந்தைகளுக்கு நிறைய படிச்சுட்டு வேலைலாம் இல்லாமல் இருக்காங்க பாருங்க, வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தன தானியங்கள்லாம் நிறைய அபிவிருத்தி ஆகிறது. அப்போது அதை சார்ந்த ஒரு ஒரு அமைச்சருக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். தொட்டா ஷாக் அடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த துறையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். என்னென்னா ஆரம்பமே அவருக்கு அதில் பிரச்சனையாக இருந்திருக்கும். மேபி நம்ம நிறைய நியூஸ் பார்க்கல, நிறைய சொல்லி கேட்குறோம். ஆரம்பத்திலே ஷாக்கு கரண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சார்ந்த ஒரு அமைச்சர் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக சொன்ன வாக்கு காப்பாற்றுற மாதிரி அவர் செயலில் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, நம்ம உலகத்தில் மாது குடி பெண்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல மது மாது சூது அந்த ஒரு விஷயம், அந்த விஷயம் இல்லாத அளவுக்கு இருக்கும்.